லைக் இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்களா? இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு இல்ல கால் அப்படி வரல. இந்த படத்துல அக்ஷயா உதயகுமார் இருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாம் பண்ணிருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போ என்னோட சிஸ்டரா வராங்க. வெரி க்ளோஸ். ஷீ இஸ் ஆல்சோ மலையாளி. ஓகே ஓகே. அப்போ இந்த படத்தோட என்ன போஸ்டர் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், எந்த சின்ன கிளிப்பா இருக்கட்டும், அது வந்து உடனே எனக்கு போன் பண்றது அக்ஷயா தான். அது ரிலீஸ் ஆன உடனே ரிலீஸ் ஆகலனா கூட she call me and share happiness with me. அது வந்து எனக்கு ரொம்ப அது வந்து சப்போர்ட் இல்ல ஃப்ரம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டல. இப்போ நான் அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட்குள்ளே போகிறோம். ஸோ அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் யோசிக்கலாம், டைம் கிடையாது. ஓகே ரேபிட் ஃபயர். ஓகே ஓகே ரெடி? ஓகே. நீங்கள் யார் கூட ஹீரோயினா பண்ணணும், எந்த ஹீரோ கூட பண்ணணும் அப்படின்னு உங்களோட ஆசை? சின்ன வயசுல இருந்தே எனக்கு மோகன்லால் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது வந்து என்னன்னா, நான் ஒரு லாலேட்டன் ஃபேன். ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்க கூட நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. தமிழ்ல யாரு? தமிழ்லயும் எனக்கு இதுவும் சின்ன வயசுல இருந்தே ஓகே விஜய் சார் கூட நடிக்கணும்னு. ஓகே. ஸோ வந்து விஜய் சார். ஓகே. இப்போ வந்து நம்ம காமனா எல்லாரும் கேட்குற கொஸ்டின், தலையா தளபதியா? ஹூ இஸ் யுவர் ஃபேவரட்? முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும் யார் என்ன அப்படின்னு. ஸோ ஓகே, நீங்க ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் வந்து உங்களோட லைஃப் ரொம்ப ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு படம் என்னோட லைஃப் ரிசம்பிள் பண்ற மாதிரி எனக்கு இதுவரைக்கும் தோணுது கிடையாது. சரி ஓகே. உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ரூமர்? நான் நல்லா பாடுவேன். இல்ல ஆக்சுவலி இவ்வளவு அழகா பேசுறீங்க, நல்லா பாடுவீங்க தானே? ஒரு லைன். நிறைய பேர் சொல்லிருக்காங்க நல்லா பாடுவீங்க. நான் பாடுறது வந்து கேயா இருக்கும். வீட்டுல கூட யாருக்கும் பிடிக்காது. கொஞ்சம் மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாமே பாட்டுக்கு பாடிட்டே இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ மலையாளி நீங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தமிழ் கத்துக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா? இல்லை இட் வாஸ் ஈஸியா? டிஃபிகல்ட் இல்ல, பட் அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் கொஞ்சம். பிகாஸ் ஐ 12th படிக்கும்போது எனக்கு வந்து தமிழ் கேட்டா கொஞ்சம் புரியும், ஆனா பேசுறதுக்கு நல்லா டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஐ ஹேட் 10 days எனக்கு பாலசர் வந்து தமிழ் கிளாஸஸ் இருந்துச்சு எனக்கு. சோ ஒருத்தங்களை வச்சு எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு.